நீங்கள் இப்போ பார்க்குறது பவளமல்லி பூனுடைய மொட்டு. இந்த பூ வந்து முதல் நாள் ஈவினிங் பூத்து அடுத்த நாள் காலையில் வந்து உதிர்ந்துடும். இது எல்லாருக்குமே தெரிஞ்சது. நான் பெருசாக அதை வந்து நம்ம வந்து எதுக்குமே பயன்படுத்த முடியாது. சாமிக்கு வைக்கலாம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் தலைக்கு வச்சுக்கலாம். இது சீக்கிரம் வந்து வாடிடும். அதனால் இதை என்ன பண்ணலான்னா, வேறு எப்படி யூஸ் பண்ணலான்னா, இந்த மாதிரி மொட்டை முதல் நாள் சாயந்தரமே வந்து நம்ம பறிச்சிடணும். 6 மணிக்குள்ளே பறிச்சிடணும். மொட்டை பறிச்சுட்டு இந்த மாதிரி பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதில் நம்ம கொட்டிட்டோம்னா இது 2-3 நாளைக்கு நம்ம வந்து மாற்றவே தேவையில்லை. பாத்திரங்கிறது நம்ம உருளி பாத்திரம் வச்சுக்கலாம். இது உருளி பாத்திரம் கிடையாது, இது கும்பாக்கினின்னு சொல்லுவாங்க. இதை நான் டீப்பாய் மேலே வச்சு நான் இந்த பூ வச்சுருக்கேன். பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். ப்ளஸ் வந்து இந்த பூ நல்ல வாசனையாகவும் இருக்கும். இதை விரிய விரிய நமக்கு வந்து வீடு ஃபுல்லாக வந்து வாசனை இருந்துகிட்டே இருக்கும். இந்த பூ நம்ம எடுத்து போடுற வரைக்குமே வந்து நல்ல வாசனையாக இருந்துகிட்டே இருக்கும். அதாவது ஒரு 2-3 நாளைக்கு வச்சுருக்கணும்னா 2-3 நாளைக்குமே வந்து வாசனை வந்து மைல்டான வாசனை, நம்ம சென்ட் போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வாசனை இருந்துகிட்டே இருக்கும். இந்த பூ பற்றின டீட்டெயில்ஸு, செடி இதெல்லாம் வந்து நான் வந்து முன்னாடி வீடியோஸில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க பாருங்கள். அப்புறம் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் ஆட் ஆக எங்களுக்கு வந்து அது வந்து நல்ல ஒரு மோட்டிவேட்டாக அமையும். ஸோ அடுத்தடுத்து நல்ல வீடியோஸ் கொடுப்போம். தேங்க்யூ.